ஹலோ ஆல், பிக் பாஸ் டே 55. ஸோ இந்த எபிசோடில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரைடே எபிசோடு பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ருதிகாவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வாலண்டரியாக பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலுமே கண்டென்ட் இல்லையா அந்த மாதிரி டவுட் ஆகிடுச்சு. ஆனால் லைவ்லலாம் வந்து ஸ்ருதிகா ஆக்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஏன் அதெல்லாம் வந்து காமிக்கல? இந்த ஈஷா அவினாஷ் கான்வர்சேஷன் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக ஓகே காமிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் காமிக்கல. இது வந்து கிட்டத்தட்ட எபிசோடோட ஒரு ஹாஃப் டைம் வரைக்கும் இந்த ஈஷா அவினாஷ் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு கிரிஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட சண்டை. ஸோ அதுதான் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹைலைட் ஆனது ஷில்பா. அதாவது அவங்களா ஹைலைட் பண்ணி காமிச்சது ஷில்பாவோட கான்வர்சேஷன். ஷில்பா வந்து விவின் கிட்ட அப்படியே விவின் அதே மாதிரி கரண் கிட்ட வந்து 2 பேருக்கு நடுவில் வந்து செல்லமாக இருக்கிறதும். ஸோ இது ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் இருக்கிறதுலே வந்து பாய்சனான ஒரு பர்சன் வந்து ஷில்பா தான். ஸோ ஷில்பா வந்து இந்த 2 பேருக்கு நடுவில் போயிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது அவ்வளோ ஹைலைட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு சும்மா வச்சுட்டு கேஷிஷ் ஷில்பாலாம் வந்து அப்படியே ரொம்ப தான் வந்து மசா பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரிலேட்டடே இல்லைனா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கண்டென்ட் காமிச்சு நேற்று ஃபுல்லாகவே வந்து எபிசோடில் வெறுப்பேற்றின்னு இருந்தாங்க நம்மளை. ஸோ இந்த எபிசோடு வந்து ஒர்ஸ்ட் எபிசோட்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி ஒர்ஸ்ட் எபிசோட் இன் பிக் பாஸ் எதுன்னு கேட்டால் நான் ஃப்ரைடே எபிசோட் டே 55 தான் நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷில்பாவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்குது, ஸ்ருதிகாவோடது வந்து கம்மி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, பிக் பாஸ் சைடில் இருந்து வீடியோஸ்லாம் வந்து விடுறாங்க. ஸ்ருதிகா வந்து சும்மா பற்றி பேசுகிறது அதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோஸில் போடுறீங்கல்ல, ஏன் அது வந்து எபிசோடில் போட மாட்டீங்க? இப்போ ஸ்ருதிகாவை எப்படி காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஸ்ருதிகாவுக்கு வந்து பிரச்சனை இல்லை, சும் இல்லைன்னா கூட ஸ்ருதிகா ஹாப்பியாக இருக்காங்க, அந்த ஒரு மொமெண்ட் காமிக்கிறாங்க. ஆனால் சும்மும் ஷில்பாவோட கான்வர்சேஷன் காமிச்சிட்டு சும் வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க ஸ்ருதிகா இல்லாமல்னு சொல்லிட்டு, அதாவது ஆப்போசிட்டாக காமிக்கிறாங்க. ஸ்ருதிகாவை வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜாக வந்து காமிச்சுன்னு இருக்காங்க. ஒருவேளை ஷில்பாவை வந்து டாப் 5 ஆக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ ஷில்பா வந்து இந்த விவின்க்கும் இந்த கரனுக்கும் நடுவில் போயிட்டு யார் ஷில்பா சப்போர்ட் பண்ணுறீங்க, கரனை பண்ணுறீங்களா இல்லை விவினை சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் வந்து ஒருத்தர் வந்து கேட்பாரு. ஸோ அதுக்கு வந்து எனக்கு 2 பேரும் பிடிக்கும்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை, நீங்கள் யாராவது ஒருத்தரை தான் வந்து பிடிக்கும்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கிரிஞ்சான கண்டென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஷில்பா வச்சுருக்காங்களா, அதுதான் வந்து பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. நேற்று லைவில் பார்க்கும்போது ஸ்ருதிகா ரொம்பவே லோன்லியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிம் கூட படுக்காதனால நான் வந்து சரியாகவே தூங்க முடியல, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சேடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. பாகா கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க, ரஜித் கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் காமிக்காமல் ஸ்ருதிகா வந்து ஜஹாத் கூட இருந்து பேசுகிறாங்க, நார்மலாக சிரிக்கிறாங்க. அதே டைமில் சும் உள்ளே போய் அழுதுட்ருக்காங்க, எனக்கு ஸ்ருதிகாவை மிஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சீன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகாவை அப்படியே வந்து நெகட்டிவ் இமேஜை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. சும் இல்லைனா ஸ்ருதிகாவால் ஹாப்பியாக இருக்க முடியும், ஆனால் சும்முக்கு வந்து ஸ்ருதிகா இல்லைனா சும் வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் டீம் வந்து நேற்று ட்ரை பண்ணது. ஆக மொத்தத்தில் எபிசோடில் இவ்வளோ தான் இருந்தது. ஃப்ரைடே எபிசோடில் ஸ்ருதிகாவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எந்த மாதிரி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின்னல் மாதிரி வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் வந்து காமிச்சாங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து எதுவுமே காமிக்கல. நிறைய விஷயங்களுக்கு நேற்று பேசினாங்க, சாப்பாடு விஷயத்துலலாம் வந்து நல்லா தான் பேசினாங்க ஸ்ருதிகா. ஸோ அதெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு பிக் பாஸ் டீமுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கே வந்து முந்தா நேற்று காமிச்சாங்க இல்லையா, அவினாஷும் ஈஷாவும் வந்து பேசிட்டு ஷாப்பிங் டாஸ்கில் நீ வந்து எதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணல, ஸோ நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நம்மளோட பக்கம் வச்சுருக்கலாம்ல, நீ வந்து எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவினாஷ் அதுக்கு வந்து இது என்னோடய கேம், எனக்கு வந்து அந்த நம்ம சாப்பிட்ற பொருள்லாம் எடுத்து வச்சு விளையாடணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது, ஃபுட்டில் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஈஷா அழறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நான் கூட ஃப்ரெண்டாகவே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து அவினாஷ் போகிறாங்க. ஸோ ஈஷா பாத்ரூமில் போய் அழும்போது யாரும் வந்து சொல்கிறாங்க, ஐ திங்க் அதிதியும் யாரோ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஈஷா அழறான்னு சொல்லிட்டு. ஸோ அவினாஷ் போயிட்டு சமாதானப்படுத்துகிறார். அதாவது இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. கடைசியில் வந்து படுத்துன்னு இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்து சரி எல்லாமே விட்டுருவோம், நம்ம நல்லா ஃப்ரெண்டாகவே பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹாஃப் டைம் வரைக்கும் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் மேலே வந்து இந்த ஒரு சீன்ஸ் தான் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஸ்ருதிகாவோட ஒரு கண்டென்ட் காமிச்சாங்க. ஸோ கேஷிஷ் வந்து டின்னருக்காக 2 பேக்கெட் ஆட்டா வந்து ஹவுஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கையில் தான் வந்து ஆட்டா இருக்குது. ஸ்ருதிகா திக்விஜய் கிட்ட கேட்குறாங்க, எல்லாருக்கும் பொட்டேட்டோ சாப்பிடணும் போல இருக்குது, உங்கள்கிட்ட தானே பொட்டேட்டோ இருக்குது, பொட்டேட்டோ கொடுன்னு கேட்கும்போது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு திக்விஜய் சொல்கிறாரு. ஏன், அது ஹவுஸ்க்காக தானே கேட்குறேன், எனக்கு தனியாக கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, என்னால் தர முடியாது,
சரி அப்போ நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா என்ன பண்ணுறாங்க, நான் வெண்டைக்காயே சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து லைவில் இருந்தது. இந்த மாதிரி சிக்கன் எடுக்கும்போது ஸ்ருதிகா சொல்கிறாங்க, வெண்டைக்காய் கம்மியாக தான் இருக்குது, அதனால் சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு வெண்டைக்காய் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் லைவ்லேயும் காமிச்சாங்க, இந்த கிளிப்ஸ் போடுவாங்க இல்லையா பிக் பாஸ் சைட்லேருந்து, அதுலேயும் வந்து வீடியோஸில் காமிச்சாங்க. ஸ்ருதிகா வந்து சும்மா குறை சொல்கிற மாதிரி, நான் கிச்சனுக்கு போனால் அவன் எனக்கு வெண்டைக்காய் தரல, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து போட தெரியுது. இதில் ஏன் வந்து எபிசோடில் காமிக்கல? as I said ஸ்ருதிகாவோட இந்த ஒரு டயலாகோட அவங்கள காமிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இந்த கரண் வந்து முட்டையில் ஆரம்பித்தான். ஸோ அவன் வந்து எனக்கு முட்டை இருக்குது, அதனால் நான் 3 முட்டை இன்றைக்கி சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு 3 முட்டை ஆம்லேட் போட்டு தின்ன ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஆந்தம் வருது. இங்கே ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. சும்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்சது முட்டை, ஆனால் கரணுக்கு வந்து முட்டை கொடுத்துட்டு கரணுக்கு கிடைச்ச ரைஸ் வந்து சும்மா எடுத்திருக்காங்க. இது வந்து யாருக்கும் தெரியாது. ஈஷா வந்து இன்றைக்கி மெனு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும். ஸோ இன்றைக்கி வந்து பாலக்கும் அதே மாதிரி ரைஸும் பண்ணணும். ஸோ ரைஸ் வந்து கரண்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு முட்டையை மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ வந்து சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட இப்போ ரைஸ் என்கிட்ட தான் இருக்குது, ஏன்னா கரண் வந்து முட்டை வேணும்னு சொன்னால் அதனால் நான் கரணுக்கு முட்டை கொடுத்துட்டேன். அப்போ ஈஷா கேட்டாங்க, நான் தான் இந்த வீட்டில் டைம் கொடு, அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற விஷயங்களை என்கிட்ட சொல்லலாம்ல, அப்போ தானே எனக்கு கரெக்டாக பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கிற ரைஸ் வந்து நீங்களே வச்சுக்கோங்க, அதாவது ஈஷா கிட்ட. ஸோ ஹவுஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். உள்ளே போயிட்டு சொல்கிறாங்க, ஷில்பா கிச்சனில் இருக்காங்க. ஷில்பா மேம் நீங்கள் தானே லஞ்ச் பண்ண போகிறீங்க, கரண் கிட்ட இருக்கிற பொருளும் அதே மாதிரி கிட்ட இருக்கிற பொருளும் வச்சு நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஷில்பா வந்து ஓகே அப்படின்னு. ஷில்பா அது வந்து கார்டனில் சொல்கிறாங்க ஈஷா கிட்ட. ஸ்ருதிகா சொன்னாங்க, இந்த மாதிரி கரண் கிட்ட இருக்கிற பொருளும் கிட்ட இருக்கிற பொருளும் சாப்பிட மாட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஈஷா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து இந்த முட்டையும் அரிசியும் வந்து மாறி போன விஷயம் தெரியுது. கரண் வந்து அரிசி ஒரு பேக்கெட் எடுத்துன்னு வந்து இந்த ரைஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கட்டும், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, யார் யாருக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அதான் அப்போ ஈஷா கேட்குறாங்க, நான் டைம் கூட இல்லை நீ டைம் கூட, அது எதுக்கு நீ டிசைட் பண்ணுற? இல்லை அரிசி என்கிட்ட தான் இருக்குது, அதனால் நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஆக்சுவலி அரிசி வந்து கிட்ட தானே இருக்குது. கரண் வந்து ஒவ்வொரு கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டான். விவின் வந்து ரைஸ் வேஸ்ட் ஆக்க மாட்டான், அதனால் விவினுக்கு வந்து தேவையானது கொடுத்துருங்க, எவ்வளோ ரைஸ் வேணுமோ. ரஜித் அவனோட ஃபுட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பான், அதனால் வந்து கம்மி பண்ணணும் அந்த மாதிரி பேசினாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு சாப்பாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் சொல்கிறாங்க. அது உன்னோட சாய்ஸ், உனக்கு வேணா சாப்பிடுன்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறாங்க. எவ்வளோ கண்டிஷன் சொல்லிட்டு சாரா சொல்கிறாங்க, இப்போது நீ சொல்கிற மாதிரி தான் சாப்பிட்ணுமா, இல்லை நீ சொல்கிற அளவுக்கு தான் நாங்கள் சாப்பிட்ணுமா, அப்படி ஒரு சாப்பாடே தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாராவும் சொல்கிறாங்க. இதுக்கு கரணோட எக்ஸ்ப்ளனேஷன், ரைஸ் வந்து வேஸ்ட்டாக போகுது, அது வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பழைய சாப்பாடு ஏதாவது இருந்தால் நான் சாப்பிட்டுக்கிறேன், வீட்டில் இருக்கிற எல்லா பழைய சாப்பாடும் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஷா தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்ருதிகா செமையாக வந்து கமெண்ட் பண்ணாங்க, அங்கே பகா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கார்டனில் நடக்குது. ஸ்ருதிகா ஒரு கார்னரில் வந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு நீ பேசுகிறேன் நான் கேட்குறேன் அந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்க. ஸோ இதை கேட்ட உடனே செம்மையாக சிரிச்சுட்டு, இப்போது இவன் மகானாவை ட்ரை பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு, அவனுக்கு செட்டாகவே இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அவினாஷும் கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் ஒத்துக்கவே மாட்டான். இது ஒரு பேசிக்கான பொருள். கரண் சொன்னது ரைஸ் வந்து லக்ஸரியா, எங்கே அடித்தான்னு தெரியலையே. ஸோ கரண் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண அவனோட கான்வர்சேஷன். ஸோ அதுக்கு அவினாஷ் சொல்கிறாங்க, இந்த ரைஸே வந்து இவன் லக்ஸரின்னு சொன்னானா அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த சண்டை அதே மாதிரி அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, எல்லாமே வந்து இந்த 10 பேக்கெட் அரிசியும் வீட்டுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சொல்லலை. ஸோ இப்போ தான் சொல்கிறாங்க, இந்த 10 பேக்கெட் அரிசியும் நீங்கள் வீட்டுக்கே கொடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவினாஷ் வந்து சண்டை போட்டாங்களா. ஸோ ஈஷா வந்து நீ பேசாதான்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சீன் முடிச்சு கரண் அண்டு திக்விஜய் வந்து இப்போ கரணை ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணிட்டுருக்கா. அது திக்விஜய்க்கு நல்லதில்லைன்னு சொல்ல, ஏன்னா திக்விஜய்க்கு சப்போர்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ கரணை ஓவராக சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி திக்விஜய்க்கு இது பேக் ஃபேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திக்விஜய் கரண் அண்டு வந்து பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, நீ சொல்கிறது எனக்கே வந்து இரிட்டேட் ஆகுது, இது என்ன, அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு போர்ஷன் கொடுக்கணும், நீ சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திக்விஜய் வந்து ஓவராக சப்போர்ட் பண்ணி, இல்லை கரண் சொல்கிறது தான் கரெக்ட், எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ இது கரண் சொல்கிறாங்க, இது நான் வீட்டில் ரைஸ் வேஸ்ட் ஆகுதில்ல, அது கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். கரணோட ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுன்னா, அடங்கப்பா ரொம்ப தான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த சண்டேல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வெஜிடபிள் கிட்ட இருந்தது, பீட்ரூட் என்னென்னமோ இருந்தது. ஸோ அதுவும் வந்து நான் எல்லாமே வீட்டுக்காக கொடுத்துட்றேன்னு சொல்லி. இப்போ லைவில் இது முடிஞ்சு இந்த ஒரு கான்வர்சேஷன் முடிச்சு தான் வந்து ஸ்ருதிகா வந்து சொல்கிறாங்க, யார்கிட்ட, ஈடின் கிட்ட, அதாவது வந்து சொன்னது எல்லா ரைஸும் வீட்டுக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு என் மேலே இருக்கிற கன்செஷன் இல்லை,
அவள் வந்து ஃபுல் வீட்டுக்கும் வந்து கொடுக்குறா, இல்லாமல் ஸ்ருதிகா மேலே இருக்கிற கன்செஷனில் அவள் வந்து எல்லா ரைஸும் கொடுக்குறா அப்படிலாம் வந்து யாரும் நினைக்காதுங்க. அவள் வீட்டுக்குதாக தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா பேசினிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த சண்டையில் அவினாஷ்க்கும் ஈஷாவுக்கும் திருப்பியும் வந்து ஒரு கிளாஷ். ஸோ அவினாஷ் சொல்கிறாங்க, நீ எப்போவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க, இது ரொம்ப தப்பு, எனக்கு வந்து பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்குது, நீ நடுவில் வந்து என்னை ஸ்டாப் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஷா அவினாஷ் கிளாஷ் வந்து இங்கே நடக்குது. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு விரிச்சல் வருது. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா, சாரா, பக்கா இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய தமாஷாக்கு அப்புறம் இப்போ சும் வந்து இருக்கிற ரைஸு அவகிட்ட இருக்கிற வெஜிடபிள்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறா. பட் முட்டை வந்து அவள் தானே ஜெயிச்சா. அவள் வந்து கரண்கிட்டேயே வந்து கண்டிஷன் போடலை. ஸோ அவளுக்கு பிடிச்சவங்களுக்காக அப்படியே விட்டு கொடுத்துட்டா. முட்டை வந்து சரி, கரண் வந்து முட்டை நிறைய சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்காக விட்டு கொடுத்துட்டா. ஸோ இந்த சீனுக்கு அப்புறமேட்டு ரைஸ் எல்லாமே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு காமனாக சொல்கிறா. ஸோ இதுதான் சும்மோட செலக்டிவ் பிஹேவியர். சும் வந்து எல்லாமே கரண்ட்காக தான் பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு டோனில் வந்து ஸ்ருதியாக பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஷில்பா கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. சும் போயிட்டு நான் பண்ணது தப்பா, ஏன்னா ரைஸ்க்காக சண்டை போட்டுன்னு இருக்காங்க, ஸோ அதனால தான் நான் எல்லா ரைஸுமே கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ ஷில்பா வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ கரனுக்கு தான் வந்து கோபம் வந்திருக்கும், ஏன்னா நீ கரண்கிட்ட போய் பேசு, என்கிட்ட கரன்லாம் ஆங்கிரி ஆக மாட்டேன், நீ கரண்கிட்ட பேசி, நான் எல்லாமே ரெடி தான். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த சீனு? சும் வந்து மருமக, கரண் வந்து பையன். ஸோ மாமியார்கிட்ட போயிட்டு நான் இதனால தான் அப்படி பண்ணேன் மாமியார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சும்மோட பிஹேவியர். இது நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து யாரையும் வந்து கேட்காம எடுத்துட்டீங்க, பேசிட்டீங்க. ஸோ அந்த டிசிஷன்லேயே அப்படியே நிற்க வேண்டியதானே, எதுக்கு போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம்? இதுதான் வந்து ஸ்ருதிகா வேணாம் சும், நீ இண்டிவிஜுவல் கேம் விளையாடு, அவங்களுக்கு வந்து நீ ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் சும் வந்து திருந்த மாட்டாங்க, அப்படியே தான் போவாங்க, கரண் கடுமையாக தான் போவாங்க. எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்படியே வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் அதனால தான் சொன்னேன், இதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இது தேவையில்லாத விஷயம். நெக்ஸ்ட்டு 3 வைல்டு கார்டையும் கூப்பிட்டுட்டு இந்த வீட்டில் யாரெல்லாம் வந்து உங்ககிட்ட ரிலேஷன் கம்மியாக வச்சுருக்காங்களோ, இல்லைன்னா யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ, லெஸ் ஓட்டு யாருக்கு கிடச்சிருக்கோ அவங்க தான் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்றாங்க. ஸோ 3 பேரையும் கூப்பிட்டுட்டு அங்கே நிறைய ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கு, அதாவது ஃபோட்டோ வச்சுருக்காங்க, யார் கூடலாம் வந்து எல்லார் கூடயும் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் வந்து இவங்களை பற்றி சொல்லணும், யார் கூட மோஸ்ட் அஃபெக்ஷன் சொல்லிட்டு சொல்லணும். மோஸ்ட் அஃபெக்ஷன் வந்து ஈடின் அண்ட் யாமினிக்கு தான் வந்து எல்லோரும் சொன்னாங்க. ஸோ லெஸ் ஓட்டு வந்து அதிதிக்கு கிடச்சிது. அதிதி வந்து பாய் சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எவிக்ஷன் இந்த வாரத்தோடு முடிஞ்சுது. அடுத்தது கிரிஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க காஷிஷ், கரண், ஏன்னா அவங்களாம் ஒரு செட் ஆகிட்டாங்க இல்லையா. சும்மா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷில்பா, ஸோ இவங்களாம் வந்து சும்மா வந்து மருமகளாக ஆக்கிட்டாங்க. ஸோ மருமகள் வந்து தலையில் துணி போட்டுட்டு மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து கரண் மாதிரி ஒரு கிரிஞ்சு டாக் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு காஷிஷ் அண்ட் ஈடின் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. கடைசியில் சும் அண்ட் ஷில்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்டனில் வந்து ஸ்ருதிகா, சாஹத் அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ 2 சீன் நடக்குது, மாறி மாறி காமிச்சுன்னு இருக்காங்க. சும் வந்து ஃபீல் பண்ணி எனக்கு வந்து ஸ்ருதிகாவை பிடிக்கும், அவள் வந்து என் கூட படுப்பான்னு நினச்சேன், ஆனால் அவள் தனியாக படுத்துட்டா, அவள் வரமாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சும் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஃபீலிங்ஸ்க்காக கிடையாதா? அப்போது வந்து ஷில்பா வந்து, அதாவது ஷில்பா எல்லாமே வந்து நெகட்டிவாக உடனே சொல்ல மாட்டாங்க, அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறது நெகட்டிவ் தான், ஆனால் அப்படியே ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க. இந்த வாழைப்பழத்தில் ஊசி போடுற மாதிரி தான் வந்து இவங்க பேசுவாங்க. ஸோ ஸ்ருதிகாவை திடீர்னு நெகட்டிவ் சொல்ல முடியாது இல்லையா, சொன்னால் சும்க்கு பிடிக்காது. ஸோ பேசி பேசி சொல்கிறாங்க, மேபி ஸ்ருதிகாவுக்கு வந்து சும்மோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம், அதனால தான் வந்து ஸ்ருதிகா ஹாப்பியாக இருக்கா. நீ வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் ஸ்ருதிகாவை, ஆனால் ஸ்ருதிகா அப்படி நினைக்கிறாளா இல்லையான்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பாய்சன் பேச்சுது. இந்த டைமில் ஸ்ருதிகாவை காமிக்கிறாங்க. ஸ்ருதிகா சாஹத் கிட்ட அப்படியே பேசிட்டு டைமில் சிரிக்கிற மாதிரி, அதாவது ஷில்பா சொல்லும்போது கரெக்டாக ஸ்ருதிகா சிரிக்கிற மாதிரி. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா மக்களே? ஷில்பா சொன்னது கரெக்டு, ஏன்னா ஸ்ருதிகா வந்து அங்கே ஃபீல் பண்ணாமல் சிரிச்சிட்ருக்கால, இங்கே வந்து சும்மா எழுதிட்டுருக்கால. ஸோ ஷில்பா கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆடியன்ஸான நம்மக்கிட்ட வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்களா இன்டெரக்டாக. சரி, நாங்கள் நம்பிட்டோம். ஸ்ருதிகா அன்னைக்கே வந்து சொல்லிட்டாங்க, உன்னோட ஹாப்பினஸ்க்காக தான் நான் வந்து தள்ளி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நடந்த பிறகு இவங்க யார் நடுவில் போயிட்டு நீயும் ஸ்ருதிகாவும் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறது, இல்லைனா ஸ்ருதிகாவுக்கு மேலே உண்மையான பாசம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார் ஷில்பா? அதுதான் என்னோடய கேள்வி. ஸோ பாசம் இல்லாமல் தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து எப்போவுமே வந்து சும்மா பற்றி பேசினே இருக்காங்களா? அவங்க லஞ்சு கூட இன்றைக்கி வந்து தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டாங்க கார்டனில். ஸோ ஆனால் சும்மா வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கூடையும் வந்து நல்லா பழகுறாங்க. இன்னும் கேம் வந்து ரொம்ப தெளிவாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ சும் சைடும் வந்து அப்படியே இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே. எதுக்கு வந்து சும்முக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு டிஸ் பண்ணுற வேலை. ஸோ இதுதான் வந்து ஷில்பா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காமெடி வேறு நடந்தது. நைட்டில் யாமினி தூங்கிட்டு இருக்கும்போது விவின் சாரா கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ வந்து யாமினியை கொஞ்சம் பயப்படுத்து, அவங்களுக்கு பேய்னா பயம். ஸோ உடனே சாரா போகிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து யாமினி எழுந்து வாஷ்ரூம் போகிறாங்க. ஸோ வாஷ்ரூம் போன உடனே சாரா வந்து யாமினியோட பக்கத்தில் பெட்டில் படுத்துட்டா. ஸோ யாமினி வந்து பார்க்கும்போது சாரா வந்து அப்படியே படுத்துன்னு இருக்க தலையில் கை வச்சுன்னு. யாமினி பயந்துட்டு யார் இதுன்னு பார்த்தா சாரா. ஆனால் சாரா எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் அப்படியே படுத்துன்னு. யாமினிக்கோ பயம், சாரா நிஜமாலுமே பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலுமே சாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அசையவே இல்லை, அந்த மாதிரி ஒரு போஸ்டில் இருந்தாங்க. ஸோ உடனே யாமினி போயிட்டு பக்காவை எழுப்புறாங்க. என் பெட்டில் வந்து சாரா படுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரே அழுவ. பகா சொல்கிறாங்க, யாருமே இல்லை யாமினி, நீ சும்மா வந்து நினைக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ சாஹத் தான் வந்து யாமினியோட பக்கத்தில் படுக்கிறாங்க. ஸோ சாஹத்தும் சொல்கிறாங்க யாருமே இல்லை. மொத்தத்தில் அந்த யாமினியை குழப்பி விட்டுட்டாங்க. யாமினியோ பயந்துட்டு பெட்டில் பார்த்துன்னே இருக்காங்க தூரத்துலேருந்து. இந்த சாரை வேற தலைகீழாக நிற்கிறா, என்னென்னமோ வந்து அந்த பேய் போஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கா. அது பார்த்தோன்னே ஒரே அழுவ. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லி யாருமே இல்லை, நீ போய் படுன்னு சொல்லிட்டு திருப்பி பெட்டுக்கிட்ட வரும்போது சாரா அங்கே இல்லை. சாரா வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபன்னியாக இருந்தது. அப்புறம் காலையில் எழுந்து எல்லோரும் கலாய்ச்சாங்க. விவின்லாம் வந்து என்னாச்சு உனக்கு, எதுக்கு நீ கத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக விவினோட பிளானிங் தான். ஸோ இந்த செஷன்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் விட்டு போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஹத் அண்ட் ரஜித் கான்வர்சேஷன். ஸோ கரண் வந்து சாஹத்தை வந்து திட்டான். உங்ககிட்ட இருக்கிற ஸ்வீட் பொட்டாட்டோ எதுக்கு நீ ஹவுஸ்க்கு கொடுக்குற, இல்லை சாரா கொடுத்தாங்க, எதுக்கு நீ கொடுக்குறன்னு சொல்லிட்டு, உனக்கு கேம் ஆட தெரியாது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து சாஹத் ஃபீல் பண்ணி ரஜித் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கரணோட ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு அங்கே பிடிக்கல. ஸோ அதே மாதிரி தான் வந்து ரஜித்தும் சாஹத்தும் வந்து இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ரஜித் வந்து கன்சோல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லைட்டாக விட்டு அவ்வளோதான். ஸோ மெஜாரிட்டி இந்த ஃப்ரைடே எபிசோட் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.